ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு 3வது நாள் நம்மளுடைய பயணத்தில். இப்போ மணி வந்து 6 நிமிஷம் கடந்ததுன்னா 9 மணி ஆயிரும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 34 டிகிரியில் இருக்கு. இப்போ நம்ம சம்மரில் கிளம்புறதுனால இன்னைக்கு வந்து நம்ம ஹைதராபாத்தை நோக்கி போகிறோம். அதனால வந்து சென்னையினுடைய அவுட்டர் எல்லையில் இருக்கோம். இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து நம்ம ஹைதராபாத் கிளம்பிட்டோம். இப்போ இந்த டோல்கேட் நினைக்கிறோம், இதுதான் வந்து சென்னை பவுண்டரியிலேருந்து வெளியில போறது, அவுட்டர் பவுண்டரி. இந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டா இந்த சென்னையில இருந்து நம்ம என்ன செஞ்சலாம், ஸ்ட்ரைட்டா ஹைதராபாத் போயிடலாம். இப்போ நம்ம டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டு நம்ம என்ன செய்வோம், ஹைதராபாத்தை நோக்கி நம்ம நகருவோம். இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பங்க்ல நிற்கிறோம் ரீஃபில் பண்றதுக்கு. போதுமான வரைக்கும் எங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் பெட்ரோலு, அப்புறம் வைப்பர் வாட்டரு, கூலண்ட் ஆயிலு, பிரேக் ஆயிலு இதெல்லாம் வந்து செக் பண்ணிவிட்டு ரீஃபில் பண்ணுறது, டாப் அப் பண்ணுறது நல்லது. அது போக இந்த மாடல் வண்டிக்கு டீசலில் வந்து டிஎஃப்னு சொல்லுவாங்க, அதாவது ஆட்ரூ சொல்லி ஒரு வாட்டர் கலந்த லிக்யூடு. அது வந்து என்னென்னா எக்ஸாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுறது. அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இதில் இருக்குது. அதையும் சொல்லிக்கலாம். அது எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் மேக்ஸிமம் இருக்கும். அந்த இதை வந்து நம்ம ரீஃபில் பண்ணிக்கலாம். முக்கியமாக நம்ம செக் பண்ண வேண்டியது வண்டியில் ஏசி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, பிரேக் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, டயர் ப்ரெஷர் டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கா, அது போக வந்து கூலண்ட் ஆயில் கரெக்டாக இருக்கா, பிரேக் ஆயில் கரெக்டாக இருக்கா. அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய எங்கெல்லாம் வந்து பக்கத்தில் உள்ள பெட்ரோல் பங்க்கில் ஒரு 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டரில் டாப் அப் பண்ண முடியுமோ சிரமத்தை பார்க்காம பணத்தை பார்க்காம ரீஃபில் பண்ணால் ஃபுல் டேங்க்கில் வந்து ஹை ப்ரெஷர் டீசல் வந்து பம்பிங் போகும்போது நமக்கு வந்து கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது போக இப்போ நம்ம வந்து ஒரு டேப்லெட் காட்டினோம் இல்லையா, வைப்பிங் விண்ட்ஷீல்டுடைய வைப்பருக்கு வந்து தண்ணியை பம்ப் பண்ணுறதுக்கு, அந்த டேப்லெட்டை இது மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இது ப்ளூ கலரில் வந்து காட்டுது. அதனுடைய லிக்யூடை வந்து என்ன செய்யணும், நம்ம ரீஃபில் பண்ணிட்டு இருந்தால் நல்லது அடிக்கடி. அப்போ தான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும், அதிக தூரம் ட்ராவல் பண்ணும்போது நம்மளுடைய விண்ட்ஷீல்டு எப்போவுமே கிளியராக இருந்துச்சுன்னா நம்மளுடைய டிரைவிங்க்கு வந்து விசிபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அதனால் அந்த லிக்யூடை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அடிக்கடி ரீஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி இந்த மாதிரி எஸ்யூவி வண்டிகளுக்கு வந்து ஒரு 2 லிட்டர் வரைக்கும் என்ன செய்யலாம், ரீஃபில் பண்ணலாம். மற்ற சின்ன வண்டிகளுக்கு வந்து இது இருக்கும். இது மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய ஆட்டோமொபைல்ஸ் கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வந்து பெட்ரோல் பங்க்லையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி போகக்கூடியவங்க அட்வான்ஸாக வந்து நீங்கள் என்ன செய்யலாம், அமேசானில் ஆர்டர் பண்ணால் கூட இது வந்து ஒரு 1 வீக் 3 டேஸில் வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து சென்னையிலேருந்து ஹைதராபாத் போகிற வழியில் இப்போ நம்ம வந்து கடப்பா அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்டை தாண்டி இப்போ கர்னூல் போகிற வழியில் நம்ம நிற்கிறோம். இந்த கடப்பா டிஸ்ட்ரிக்ட் எதுக்கு ஃபேமஸ்னால் உங்களுக்கு நல்லா தெரியும். கடப்பாவில் வந்து முழுமையாக வந்து இந்த கல்கர் அந்த டேபிளுக்கு போடக்கூடிய கருப்பு கல் தான் இங்கே ஃபேமஸ். இந்த கடப்பாவில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பாருங்கள், பின்னாடி நிறைய மலைகள் இருக்குது. இந்த மலைகள் இங்கே பாருங்கள், கிளைமேட்டே வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மத்தியானம் ஆந்திர பிரதேஷில் 40 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு, இப்போ 38 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அப்போது இப்போ நம்ம வந்து ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் இருந்து இப்போ ஹை டெம்பரேச்சர் ரைஸ் ஆகக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறோம். இங்கே தான் வந்து ஹையஸ்ட் டிகிரி செல்சியஸ் வந்து வரும்னு சொல்கிறாங்க. ஒரு 38 டிகிரி. இப்போ பாருங்கள், இப்போ லைட்டாக மழை கூட வந்து பெரிய பெரிய துள்ளியாக போடுது. பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சுற்றி மலைகள் தான். இந்த மலைகள்ல இருந்து தான் கடப்பாக்கள் வந்து வெட்டி எடுக்கப்பட்டு பல மாநிலங்களுக்கு இது பண்ண போகுது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக, வண்டி ஒரு ரெஸ்ட்டுக்காக நம்ம இது பண்ணியிருக்கோம். வண்டியை டீசலை ஃபில் பண்ணிட்டு அங்கே நம்ம விட்டுருக்கோம் வண்டியை. இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுருக்கோம், வந்து
உங்களுக்கு இந்த ஊரை பத்தி பேசுறதுக்காக வந்திருக்கோம். மழை பெய்யறதுனால நம்ம என்ன செஞ்சிடும், உள்ள ஒரு இடத்துல ஒரு கான்கிரீட் போட்டிருக்காங்க, அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். பட் மழை பெய்யல, பட் சாரல் வந்து அடிக்குது. இப்போ இந்த ஊர் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வர்ற வழியில ஹைவேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி இல்லைங்க. இது வந்து ஒரு வித்தியாசமா இருக்கு. எதுவுமே ஒரு ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணாம இருப்போம். நம்ம வந்து எங்க இருந்து இது பண்ணோம்னா, நம்ம நெல்லூர் வழியா போல நம்ம வந்து கடப்பாவை டச் பண்ணி, கடப்பால இருந்து அதாவது திருப்பணி ரேணிகுண்டா, திருப்பதி, கடப்பால இருந்து கர்னூல்ல இருந்து நம்ம என்ன செய்யறோம், தெலுங்கானா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஹைதராபாத்துக்கு போறோம். இப்படித்தான் நம்ம ரூட்டை ப்ரிஃபர் பண்ணோம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ரைட் ரூட்டு. நேஷனல் ஹைவேஸ்ல வந்து 4-வே ட்ராக் இருக்கக்கூடியது. பட் நம்ம வந்து சென்னையில இருந்து தாண்டி வந்து குடூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு லஞ்சை முடிச்சோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம்னா, இப்ப அந்த குடூர்ல இருந்து இப்ப நம்ம கடப்பா வர்ற வழியில நீங்க முன்னாடி வீடியோஸ்ல பாத்திருப்பீங்க, டைம் லேப்ஸ்ல ஒரு ப்ராப்பர் மெயின்டெனன்ஸாவே இல்லை. அது 4-வே ட்ராக்கான்னு கூட தெரியல. பட் வந்து கடப்பாவை தாண்டினதுக்கு அப்புறம் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட்ல நுழைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த NH-40 நம்ம நுழைஞ்சிருக்கோம். இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்து நம்ம என்ன செய்வோம், நம்மளுடைய பயணத்தை வந்து ஹைதராபாத் ரீச் பண்ணுவோம். நமக்கு கிட்டத்தட்ட டோட்டல் வந்து சென்னையில இருந்து இந்த ஹைதராபாத்துக்கு வந்து இங்கேருந்து ரீச் ஒரு நியர்லி 700 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. டோட்டலாக வந்து 9-10 ஹவர்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம பாதி தூரத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கடந்திருக்கோம். இன்னும் ரிமைனிங் வந்து ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வந்து ரிமைனிங் காட்டுது. அந்த ரிமைனிங் 350 கிலோமீட்டர்ஸு இங்கேருந்து நம்ம நேஷ்னல் ஹைவேஸ் வழியாக தான் நம்ம பயணிக்க போகிறோம். கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 10:30க்கு ரீச் ஆகிற மாதிரி ஒரு டைம் ஷெட்யூல்டு காட்டுது. வேறு எந்த டீவியேஷனும் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக என்ன செய்யலாம், ஒரு 10:30க்கு ஹைதராபாத்தை ரீச் ஆயிடலாம். 2000 years later. இப்போ நம்ம வந்து இங்கே சென்னை டு ஹைதராபாத்தினுடைய பயணத்தில் இப்போது கிட்டத்தட்ட ஒரு இன்னொரு 200 கிலோமீட்டர் இருக்கும் ஹைதராபாத்தை ரீச் பண்ணுறதுக்கு. நம்ம ஒரு தாபாவில் உட்காந்து சரி நைட் டிஃபனை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். இப்போ ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் வாங்கியிருக்கோம். மேக்ஸிமம் வந்து ட்ராவலில் போகிறவங்க வந்து சாப்பாட்டை வந்து ஓரளவுக்கு வெஜிடேரியனாகவும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் லைட்டாகவும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக வந்து டிரைவிங் பண்ணுறவங்க பர்டிகுலராக வந்து லைட் ஃபுட்டோட சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம வந்து இந்த சாப்பாடு முறைகளை வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், வந்து டிரைவிங்கை ஒரு கம்ஃபர்டபுளாக கொண்டுட்டு போயிடலாம். நம்மளுடைய பயணங்கள் எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இப்போ தான் நம்ம ரீச் ஆகிருக்கோம் ஹைதராபாத்தை. இப்போ நம்ம ஹோட்டலில் இருக்கோம். எத்தனை மணிக்கு நம்ம எக்ஸாக்டாக வந்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 12:45 ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏர்லி மார்னிங் 19 to 12:45 ஆயிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப நம்ம வந்து லாங் ஸ்ட்ரெச்சில் வந்து டைம் எடுத்துக்கிட்டோம். அங்கங்கே வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, வண்டியை வந்து கூலிங் பீரியட் எடுத்து, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, டீ பிரேக்கிங்கு, பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அதுக்கப்புறம் வந்து டின்னர் எல்லாத்துக்குமே ஒரு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. அதனால் நம்ம கண்டினியூஸாக வர முடியலை. இப்போ நம்ம வந்து சென்னை டு ஹைதராபாத் ப்ரிஃபர் பண்ணோம்னா 2 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து 2வது நாள் தொடர்றது தான் இதில் சரியாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போ நாங்கள் வந்து நான் சொல்கிறேன்னா வந்து கிட்டத்தட்ட நாங்கள் கர்னூல் டிஸ்ட்ரிக்ட் வர்றதுக்கே வந்து 7:30 ஆயிடுச்சு நைட்டு. அதுக்கப்புறம் 7:30லேருந்து அப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்ற டைம் ஒரு 1 hour எடுத்துகிட்டு அதன் பிறகு வந்து சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருந்தது. வந்து கிட்டத்தட்ட ஏர்லி மார்னிங் 12:45 ஆயிடுச்சு. மோஸ்ட்லி இந்த மாதிரியான பயணங்களில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, நைட் டிரைவிங்கை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஃபார் சேஃப்டி பர்பஸ்.
ஏன்னா வந்து நைட் டிரைவிங்கில் சேஃப்டி கிடையாது. ஏன்னா ஹைவேஸில் நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னாக்க நேஷ்னல் ஹைவேஸ் முழுவதும் வந்து கண்டெய்னர்ஸ் ட்ரக் தான் வந்து போகுது. அதை வந்து நம்ம ஜிக்ஸாக்காக வந்து இண்டிகேட்டர் கொடுத்து கிராஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிரமமான இது. ஒரு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான டிரைவராக இருந்தாலுமே கொஞ்சம் டயர்டாயிடுறோம். அதனால் வந்து அதை வந்து முதல்ல நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு பகலில் காலையில் ஒரு ஏர்லி மார்னிங் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு நைட்டு ஒரு 7:30 லஞ்சுக்குள்ளே ஒரு இடத்துக்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணோம். அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட. இதுதான் வந்து நம்மளுடைய அடுத்த பயணங்களுக்கு நம்ம தொடரணும்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். இனி வந்து நைட் டிரைவிங்கை அவாய்ட் பண்ணணும். இதில் ரெண்டாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, எதிர்த்தாப்புல ஆப்போசிட்டில் அந்த சைடு ரைட் சைடு வரக்கூடிய வாகனங்கள் எல்லாமே காரு ட்ரக் எல்லாமே வந்து ஹை பிரைட்னஸில் உள்ள பவர் லைட்டு வந்து நம்மளுடைய கண்ணை ரிஃப்ராக்ஷன் பண்ணுற மாதிரியே வந்து நமக்கு என்ன செய்யும், அந்த லைட்டு வந்து நம்ம முகத்தில் படும்போது நமக்கு அதுவும் டயர்ட் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம 2 விஷயத்த வந்து அதிலிருந்து அவாய்ட் பண்ணலாம். 2 விஷயத்த செஞ்சு, ஒன்று நம்ம அந்த மாதிரி சூழ்நிலையில் ஹெவி டிராஃபிக் ஆப்போசிட்டில் இருக்குது, லைட் வந்து நம்ம கண்ணில் பட்டு எரிச்சல் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரைட்டு ட்ராக் எடுக்கிறத விட லெஃப்ட் ட்ராக்ல வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, மோஸ்ட்லி நைட் ட்ராவல் பண்ணும்போது என்ன செஞ்சிடணும்னா, இந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய நைட் வியரிங் கிளாஸஸ், டிரைவிங் கிளாஸஸை வந்து போட்டுக்கிறது நமக்கு ரொம்ப சேஃபு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இன்னைக்கு 3வது நாள் நம்ம சென்னையிலேருந்து நம்மளுடைய அடுத்த பார்ட்டான ஹைதராபாத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிடுவோம். நாளைக்கு ஹைதராபாத்தில் வேறு என்ன ஆக்டிவிட்டீஸுங்கிறத நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். நீங்கள் இந்த நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். முக்கியமாக வந்து ரெட் கலர் பெல் பட்டனை வந்து நோட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இது வந்து வெறும் வந்து என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடியது. இனி போக போக நம்ம என்ன செய்வோம், என்னெல்லாம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி நம்மளுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து அப்பப்போ அன்னன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம போட்டுருவோம். அன்டில் தென் ஸ்டே டியூன்.